இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி வேளாங்கண்ணியில் உள்ள சுனாமி ஸ்தூபிக்கு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் பேரணியாக வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து கண்ணீருடன் அஞ்சலி செலுத்திய நிலையில் மும்மத சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின், விவரங்கள். பரிதா, உலகமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஆலி பேரலை என்றழைக்கக்கூடிய சுனாமி ஏற்பட்டு இன்றுடன் 20 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் பொதுமக்கள் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வந்தவர்கள், சுற்றுலா பயணிகள் என 6065 பேர் உயிரிழக்க காரணமான சுனாமி 2004ஆம் ஆண்டு சரியாக 8.35 மணியளவில் ஏற்பட்டது. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வேளாங்கண்ணி பேராலயத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி இன்று காலை நடைபெற்றது. இதேபோல் வேளாங்கண்ணியில் சுனாமியில் உயிரிழந்த 1000க்கும் அதிகமானோரை ஒரே இடத்தில் அடக்கம் செய்த வேளாங்கண்ணி ஆட்சி அருகே உள்ள சுனாமி ஸ்தூபியில் மும்மத பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமானவர்கள் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கடற்கரையிலிருந்து அமைதி பேரணியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அப்போது பகவத்கீதை, குரான், விவிலியம் உள்ளிட்டவைகளில் இருந்து வாசகங்களை அந்தந்த மதத்தினர் வாசித்தனர். சுனாமி ஏற்பட்ட 20 ஆண்டுகள் கடந்து போனாலும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்து வேளாங்கண்ணி நினைவு ஸ்தூபியில் கதறி அழுது கண்ணீர் மல்க மெழுகுவர்த்தி ஏந்தியும் மாலைகளை வைத்தும் இறந்து போனவர்களின் பிடித்தமான உணவு வகைகளை வைத்தும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பரிதா, போயிடுச்சு. நாங்க எப்படி இதை மறக்க முடியும்? எங்க குடும்பத்திலேயே 6 பேர் போய்க்கிறாங்க. நாங்க எப்படி இதை மறக்க முடியும்? எங்க உயிர் போற அளவுக்கு எங்களால மறக்க முடியாது சாமி. நாங்க மாதா இடத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எங்க பிள்ளைங்கள பழக்கி வச்சோம். ஒரு நிமிஷத்துலயே வந்து சுனாமியில போன பிற்பாடு எங்களால எப்படி ஐயா மறக்க முடியும்? எங்களால் எத்தனை வருஷமானாலும் மறக்கவே முடியாது. நாங்கள் எப்பயும் நாங்கள் வந்து அந்த நினைவு சின்னத்தை கும்பிட்டுன்னு தான் இருப்போம். நாங்கள் வந்துன்னு தான் இருப்போம். எங்கள் பிள்ளைங்களை பார்த்துட்டு தான் இருப்போம். ஒரு காலமும் எங்களை விட்டு அது போகாது. நாங்களும் அதை மறக்கவும் முடியாது எங்களால். வேளாங்கண்ணியில் சுனாமியில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க நியூஸ் தமிழுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்த்தோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி லெனின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.